இந்தா உனக்கு ஒரு பாட்டு, எனக்கு ஒரு பாட்டு, நம்ம அப்பாவுக்கு ஒரு பாட்டு. நம்ம குடும்பத்தையே பாட்டு பைத்தியம் ஆக்கிட்டாரு. உங்கள் எண்ணத்தில் பேனாவும் பேப்பரும் இணைய உங்கள் கையெழுத்து அழகாக இருக்கின்றது. தலையெழுத்து. நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கும் வேலையும் சொல்லுவீங்க. நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கும் என்னடி? வாடி வா. என் நிலைமை இப்படி. இத பாரு. எப்படி இத பிடிச்ச? இது போலரைட் கேமரா, உடனே படம் பிடிக்கும். நீ இத பிடிச்ச, இந்த ஆளுக்கு ஒன்ன பிடிக்கணுமே. அது ரொம்ப சுலபம். நான் படுற அவஸ்தை உனக்கு எங்க தெரிய போகுது? நான் ஒரு ஆளுக்கு காதல் கடிதம் எழுதுனா பதில் வந்திருக்கு இப்படி. பாரி, பாரு 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 பாரி. நாட்டாம வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஊருக்குள்ள நாட்டாம பெரிய மனுஷன். நம்மள நாட்டாமைக்கு தெரியுதோ இல்லையோ, நாம நாட்டாமைய அசத்திர வேண்டியதுதான். பொம்மை நாய் குலைக்குது. ஐ எலும்பு கூடு. நாட்டாம சின்ன வயசுல இருந்த எலும்பு கூட. ஐ கோலைசு. அடாடாடாடா, ஆங்காங்கள வாங்கினது இன்னும் உருகாமலே இருக்கு. திரும்பி ஆங்காங் போனா தான் உருகுமா? ஆஹா, எவ்வளவு பெருசு. என்னை தொடாதே, நான் மோசமானவன். தொட்டா என்ன பண்ணுவேன்? என்ன உப்பு கறிக்குது? யார் நீ? இந்த வீட்ல நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நாட்டாமே, நீ நல்ல ரசிகையா. உன் அகலமான மனசுக்கு தகுந்தபடிதான் அகலமான ஆளா வச்சிருக்க. சுத்தி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்க. உன் பேர் என்ன? காமினி. காமினி. ஐயா, உன்னை இறுக்கி சுருக்கி காமினிய காமின்னு கூப்பிட்டுமா? நெருப்பு பிஞ்சு போயிடும். நெருப்பு பிஞ்சு போயிடும். தச்சிருங்க. மறுபடியும் சொல்றேன், நெருப்பு கிளிய கிளிய அடிப்பேன். தச்சிருங்களேன்னு. யார சொல்றீங்க? எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம என் தோப்புக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சுட்டான். திறந்த தோப்புக்குள்ள மாடு நுழைஞ்ச மாதிரி. என்னையாது திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே வச்சுக்கீங்களேன். நான் என்ன இலக்கியத்தையா மாத்திட்டேன்? நாயத்தானே மாடா மாத்திருக்கேன். சரி வச்சுக்கோ. ஆமா, நீ சொல்லத்தானே வந்த. சொல்ல வேண்டாம். ஏன்? தெரியும். சரி, நாட்டாம இது என்ன வேஷம்? பேண்ட் செட் போட்டா வேஷமா? எங்க ஆங்காங்ல? என்னது ஆங்காங்க உங்களுதா? எஸ். ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டா அது நம்ம ஊர் தான். அது எப்படிங்க? ஒரு தடவை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். உங்க வீடு என் வீடு ஆயிருமா? இருக்க இடம் கிடைக்காம பிழைக்க வழி இல்லாம நீ அம்பல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இத பத்தி உனக்கு தெரியாது. பட்டணத்தையே ஒழுங்கா பார்க்காத நீங்க ஹாங்காங் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுவும் பேசுவீங்க, இன்னமும் பேசுவீங்க. ஐயா, ஒரே ஜலவந்திரி. ஜலவந்திரியா? ஹாங்காங் கலந்த தமிழ் பேசுறான். டேங்க்ல தண்ணி ஜாஸ்தின்னு சொல்றான். இந்த தண்ணியா? அந்த தண்ணி இல்லப்பா, குடிக்கிற தண்ணி. நான் எந்த தண்ணிய குடிச்சாலும் கலக்காம குடிக்கிறதே இல்ல. அப்படியா? நாட்டாம உங்க ஹாங்காங்ல இருந்து ஏதாவது. என்ன வேணும்? பாட்லோஸ்திரி. ஓ, பாட்லோஸ்திரி. என்னையா பாட்லோஸ்திரி, பிளாஸ்திரி, மேஸ்திரின்னு? அத நான் தரேன். ஏற்கனவே நான் கலக்கி வச்சிருக்கிறேன், அதை எடுத்துட்டு வா. கலக்கோஸ்திரி. அதுல ஒரு கிளாஸ் நீ குடிச்சிட்டேன்னா மட்டையாகிடுவேன். ஆனா உன்னால குடிக்க முடியாது. இத விட தாத்தாவெல்லாம் குடிச்சிருக்கேன். காய்ச்சின இடத்திலேயே உட்கார்ந்து. Cheers, huh? Yeah. Because Hong Kong, huh? Yes. Hey. கையை விட்டு ஆட்டினா தண்ணி வருது. அதுல வரல, இதுல வரல, வரவே வராது. வராதா? நாட்டாமே, கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணது மாதிரி கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே. அதான் ஹாங்காங் அண்ணாமலை. எப்படி சுத்தி தடவுனாலும் ஒண்ணும் வரமாட்டேங்குதே. என்ன பாய், கார் ஒண்ணு வந்து நிக்குது. யாரு வராங்க?
காரு, அதுல சாரு, கூட 3 பேரு. அது யாரு? வணக்கம் பலர்ற. என் மருமகன் எங்க? மருமகனா? யார கேக்குறீங்க? ஆமாங்க, அதுதான் நம்ம ரவி. ராஜாவும் ரகு இருக்கும்போது ரவிக்கு எப்படி கல்யாணம் செய்யறதுதானே யோசனை பண்றீங்க? என்ன செய்யறது? என் பொண்ணு லதாவுக்கு உங்க கடைசி பையன் ரவி தானே பொருத்தமா இருக்கான். ஐயா, நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? என் பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்க தேவைன்னு நான் விளம்பரப்படுத்தவே இல்லையே. அதுவும் இல்லாம எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வாரம் ஆனந்த விகடன்ல உங்க குடும்ப படம் தான் அட்டப்படம், பாருங்க. ஐயோ ஐயோ, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். சீக்கிரமா வந்திருந்தா என் போட்டோவும் அட்டப்படத்துல வந்திருக்கும். இது வார பத்திரிக்கை தானே? தினப்பத்திரிக்கையிலேயே உன் போட்டோ வரும்படியா செய்யறேன். எப்படி? ஒரு கொலை பண்ண. அப்படியே கொலை பண்ணாலும் முதல் கொலை உங்களை தான். நான் மேட்டுப்பாளையம் மணிமங்கலம் ஜமீன். உங்களை பத்தி பத்திரிகையில படிச்ச உடனே என் பொண்ண இந்த வீட்லயே கொடுக்கணும் முடிவே பண்ணிட்டேன். உங்க குடும்பத்துல பொண்ணை கொடுக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். உங்க 2 பையன்களுக்கு கல்யாணம் ஆனு சொல்லி அனுப்புங்க. உங்க 3வது பையனுக்காக என் பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பான். இவன் என்ன அம்பலகாரர் குடும்பத்தை சினிமா கொட்டையை நினைச்சானா? அட்வான்ஸ் புக்கிங்ல பிக்ஸ் பண்றான். அவுட் பாஸ் சும்மா